வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, இனி ஆலு பராத்தா பண்ண போகிறேன். ஆனியன் வந்து பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து மஞ்சப்பொடி, பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு வச்சுருக்கேன், இஞ்சி, துளியூண்டு கொத்தமல்லி, சாம்பார் பொடி, உப்பு போட்டு வச்சுருக்கேன். 2 பொட்டேட்டோ வந்து வேக வச்சு அதை உதுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஜீரா ஒரு ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும், ஜீரா வாசனை நல்லாயிருக்கும். ரெடி பண்ணியிருக்கேன். முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே இழுப்பச்சட்டியில் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து ஜீரகம் போட்டுக்கிறேன். ஜீரகம் கொஞ்சம் பொரியட்டும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அப்படியே போட்டுக்கிறேன் நான். சும்மா பேருக்கு ஆனியன் என்னென்னா அப்படியே நம்ம போட்டுக்கலாம். ஆனியன் வந்து அப்படியே போட்டுட்டோன்னா கொஞ்சம் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சோண்டு சாஃப்டாக ஆக்கிக்கலாம். இதை கொஞ்சம் சாஃப்டாக ஆக்கிக்கலாம், ரொம்பலாம் வதக்க வேண்டாம். எல்லாம் கலந்துட்டுருக்கு. இந்த பொட்டேட்டோவையும் போட்டுக்கலாம். ரொம்ப குழைய பண்ணிக்க வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். ஒரு 2 பரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. காரம் இன்னும் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுது. இது வந்து மேல் மாவு ரெடி பண்ணிட்டுருக்கேன். கோதுமை மாவு போட்டுருக்கேன். ஆல்ரெடி வந்து நம்ம பராத்தா பண்ணி ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயே உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா ஈவனாக இருக்கும். இது வந்து இதை மாவுலேயும் நம்ம போட்டு பிசைஞ்சிட்டோன்னா இந்த ஸ்டஃபிங்கும் உள்ளே வச்சு சாப்பிடும்போது நல்லா ஈவனாக ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து நான் தண்ணி ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தந்த நேரத்துக்கு பிசைஞ்சு மாவு பிசைஞ்சு ஸ்டஃபிங் வச்சுட்டா நல்லாயிருக்கும். இதை வந்து தண்ணி ஊற்றி நான் பிசைஞ்சு காமிக்கிறேன். இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். நல்லா இருக்கு பாருங்கள். இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் பராத்தாக்கு. இந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுல உங்களுக்கு ஜீரகம் பதிலாக சோம்பு கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம், உங்களுக்கு பிடிக்கும்னா. உருட்டின்ட்டேன். கீ தான் போட்டு எடுக்க போகிறோம். நம்ம கீ போட்டு தான் எடுக்க போகிறோம். கீ இல்லைனா பட்டர் போட்டு எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி சப்பாத்தி மாதிரி உருட்டின்ட்டேன். வச்சுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அப்படி ரோல் பண்ணிக்கலாம். முழுசாக ரோல் பண்ணிட்டேன். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி கையால் அப்படி தட்டிக்கலாம் போகிறோம். இது இடணும்னு அவசியம் இல்லை. இப்படி தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டிக்கலாம். நெய் போட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். பொறுமையாக போட்டு எடுக்கலாம். இந்த மினி பராத்தாக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் தக்காளி தொக்கு பண்ணி வச்சுருக்கேன். நான் முன்னாடி வீடியோ பண்ணியிருக்கேன். நான் அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு போடுறேன். தக்காளி தொக்கு ரெடியாக இருக்குது. தொட்டுன்னு சாப்பிட நல்லாயிருக்கும். கர்டு கூட தொட்டுன்னு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
பராட்டாக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்டுடலாம். ஆலு மினி பராட்டா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.